ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மரங்கள்லையும் செடிகள்லையும் ஏற்படக்கூடிய பேன் தாக்குதலை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக எந்த பேனை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெட் மைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெட் ஸ்பைடர் மைட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்திங்கன்னா அதோட லைஃப் சைக்கிள். இது வந்து மொத்தம் 5 ஸ்டேஜஸ். எக்ஸு, அதுக்கப்புறம் நிம்ஸு, புரோட்டோனிஃப், டியூட்டோனிஃப், இதெல்லாம் அரை பருவ உருமாற்றத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் தான் அடல்ட் ஆகி முட்டை போட்டு திருப்பி குஞ்சு வரைக்கும். இதை வந்து கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்க்ரீனில் பார்க்குற மருந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து பேயர் மருந்து, பேயர் பிராண்டை சேர்ந்த ஒபரான். இதில் வந்து ஸ்பைரோமிசிபன் 22% எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னா அடர்த்தியான திரவம். அதாவது இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸில் இந்த மருந்து ஊற்றி பார்த்தோன்னா அந்த சைடு இருக்க டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. அதுதான் இந்த லிக்விட் வந்து அடர்த்தியான கெமிக்கல். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற லீஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்பேன் தாக்குன இலைகள் வந்து இப்படி தான் இருக்கும், 5 அடிச்சு போய் இருக்கும். இது வந்து மைக்ரோஸ்கோபிக் இமேஜில் நம்ம செம்பேன் பெருசாக இருந்தால் நம்ம இலையை திருப்பி பார்த்தா இப்படி தெரியும். அடுத்து ஒரு இமேஜ் வரும் பாருங்கள், அது வந்து மைக்ரோஸ்கோபிக் இமேஜ். இந்த பேன் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து சார் உறிஞ்சும் பூச்சி வகைகளில் வரக்கூடியது. இந்த ஸ்பைரோமிசிபன் மருந்து வந்து இந்த பேன்களுக்கும் கேட்கும், வெள்ளை கொசுக்கும் கேட்கும். வெள்ளை கொசும் இதே மாதிரி தான் இலைக்கு பின்புறம் தான் இருக்கும், சார் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது சார் உரியும்போது என்ன ஆகும்னா ஸ்டண்டட் க்ரோத், செடிகள் வந்து போதுமான வளர்ச்சி இருக்காது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா செடியில் வரக்கூடிய பூ வராது, பூ வகை பேரில் பூ வராது, கம்மியாக வரும், சைஸ் சின்னதாக இருக்கும். காய் வகை பேரில் காய்கள் பிஞ்சு பிடிக்கும் விகிதம் ரொம்ப குறையும். இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ஓவராலாக மகசூல் குறையும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற லைஃப் சைக்கிள் தான் இது. இது என்ன லைஃப் சைக்கிள்னா ஒயிட் ஃப்ளையோட லைஃப் சைக்கிள். இது வந்து மொத்தம் 6 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு எக்ஸு, அதுக்கப்புறம் கிராலர். எக்ஸ் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கிராலர் ஊர்ந்து போகக்கூடிய ரொம்ப மைன்யூட்டான பூச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் இன்ஸ்டார் நிஃப். இது வந்து கக்கூன் மாதிரி ஃபார்ம் ஆகி 2 ஸ்டேஜ் கக்கூனில் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஊறக்கூடிய பூச்சிகள் மாதிரி ஃபார்ம் ஆகி அதோட கிராலருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஊறக்கூடிய பூச்சியாக இருக்கும். இதுதான் அந்த வெள்ளை கொசு. அதுக்கப்புறம் தான் அடல்ட் ஆகி திருப்பி அது முட்டை போடக்கூடிய பக்கத்துக்கு வரும். இப்போ இந்த வெள்ளை கொசுவும் மைட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே இதுதான். ஆனால் என்ன, வெள்ளை கொசு வந்து நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதே மைட்ஸ் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் இந்த ஒபரான் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த பூச்சிகள் மேலே பட்டுச்சுனாலும் செத்துடும். அப்படி படலைனாலும் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் அது வந்து இலைகளில் அப்சர்வ் ஆகி பிளான்ட்டோட டிஷ்யூவில் மிக்ஸ் ஆகிரும். அப்படி மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுனா, இந்த சாறுஞ்சம் பூச்சிகள்லாம் அந்த சாறை உரியும் போது அந்த சாரில் வந்து இந்த கெமிக்கல் மிக்ஸ் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது இது வந்து இன்டைரக்டாகவும் இதை அஃபெக்ட் பண்ணும். அதாவது ப்ரோட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் அது ஊடுருவி பாஞ்சு வேலை செய்யக்கூடியது. ஸோ இந்த மருந்து வந்து கான்ட்ராக்டாகவும் வேலை செய்யும், ப்ராட் ஸ்பெக்ட்ரமாகவும் வேலை செய்யும். இந்த மருந்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 100 ml 650 ரூபாயிலேருந்து 680 ரூபா வரை விற்கிறாங்க. இந்த மருந்தோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml-லேருந்து 1.25 ml வரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.